இன்னைக்கு கடவுள் மேல் கொடுத்திருக்க வசனம் மல்கியா 2:15. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? தேவபக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே. ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். இந்த வசனத்தில் தேவனிடத்தில் பரிபூர்ணமான ஆவி இருக்கும்போது ஒருவனை மட்டுமே ஏன் படைத்தார்னு கேட்கப்பட்டிருக்கு. அதுக்கு அர்த்தம் என்னதுன்னா, ஒரு மனிதனை படைச்சதுக்கு நிறைய மனைவிகளையோ இல்லை ஒரு பெண்ணை படைச்சதுக்கு நிறைய ஆண்களையோ தேவன் உண்டு பண்ணலை. ஒருவனுக்கு ஒருத்தி தான், ஒருத்திக்கு ஒருவன் தான் என்ற ஒழுங்குமுறை இருக்கணும்னு இப்படி படைச்சார். அதுக்காக இரண்டாவது திருமணம் தேவன் தப்புன்னு சொல்லலை, அதை தேவன் அங்கீகரிக்கிறாரு. ஆனால் ஒரு பெண்ணோ இல்லை ஆணோ காரணத்தோடு முறையோடு விவாகரத்து வாங்கியிருந்தாலோ இல்லை கணவனோ மனைவியோ இறந்திருந்தாலோ இரண்டாவது திருமணம் செய்கிறது அங்கீகரிக்கிறார். தேவன் எதை கூடாதுன்னு சொல்கிறாருன்னா, மனைவி இருக்கும்போது கணவன் வேற ஒரு பெண்ணையும், கணவன் இருக்கும்போது மனைவி வேற ஒரு ஆணிடம் உறவில் இருக்கக்கூடாதுன்னு தேவன் சொல்கிறார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா தாவீது, சாலமோன் எல்லாருமே அநேக மனைவிகளோடு வாழ்ந்திருப்பாங்க. அதை கடவுள் ஏன் அனுமதிச்சார்னு நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும். ஆனால் தேவன் அனுமதிக்கலை, தண்டிக்க தான் செஞ்சார். தேவன் சொன்னது என்னது? என்னுடைய கட்டளைகளை கை கொண்டால் இஸ்ரவேலில் ராஜா இல்லாமல் போவதில்லை அப்படின்ற சொன்னார். தேவனின் ஆரம்ப திட்டம் என்னது? ஒருவனுக்கு ஒருத்தி. ஆனால் மனுஷர்கள் தேவனுடைய பேச்சை கேட்காம நிறைய பெண்களை திருமணம் செய்ததுனால ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன? பிள்ளைகளுக்குள்ள பகை, குடும்பத்தின் கலகம், குடும்பத்தின் பிரிவு, ஆண்கள் பெண்களின் அந்நிய தேவர்களை வழிபட்டு தேவனுடைய கோபத்துக்கு ஆளானாங்க. கடைசியிலே ராஜ்யபாரம் விழுந்தது, ராஜாக்கள் இல்லாமல் போயிட்டாங்க. இதுதான் தண்டனை. ஆனால் இயேசுசாமி மறுபடியும் சீர்திருத்தி ஒருவனுக்கு ஒருத்தி தான், ஒருத்திக்கு ஒருவன் தான் இருக்கணும்னு சரி செஞ்சார், அறிவுரையும் சொல்கிறாரு. அப்போது தேவனுடைய கட்டளைக்கு எதிராக நம்ம செயல்படும் போது தண்டனைகள் உண்டு என்றது நிச்சயம். ஆமேன்.